என்ன மாதிரி இந்த தப்பை நீங்களும் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். நம்ம குழந்தைங்கள உங்கள் அம்மா மாதிரி, உங்கள் அப்பா மாதிரி, உங்கள் சித்தி மாதிரி, உங்கள் அத்தை மாதிரின்னு சொல்லி எல்லாருக்கூடையும் நம்ம கம்பேர் பண்ணுவோம். அது நம்ம பண்ணுற கம்பேரிசன் கிடையாது, நம்மளுடைய மனநிலை. இப்போ ஒருத்தவங்க நெகட்டிவாக இருக்காங்கன்னா, நம்ம குழந்தை ஏதாவது ஒரு நெகட்டிவ் பண்ணிடுச்சு அப்படின்னா, நீ அவங்கள மாதிரியே இருக்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு பாசிட்டிவ் பண்ணிடுச்சுன்னா, நமக்கு பிடிச்சவங்க ஒரு பாசிட்டிவாகவே இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்டேயும் சில நெகட்டிவ்ஸ் இருக்கும். ஆனால் நமக்கு பிடிச்சிருக்குன்றதுக்காக அவங்க கூட கம்பேர் பண்ணுவோம். அப்போ அந்த குழந்தைக்கு யார் எப்படின்றத தெரியாமையே அது வளரும். அந்த குழந்தை என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம அம்மாவே சொல்லிட்டாங்க, இல்லை நம்ம அப்பாவே சொல்லிட்டாங்க, இல்லை நம்ம கூட இருக்கவங்க சொல்லிட்டாங்க, அவங்கள மாதிரினா அவங்க நெகட்டிவ், இவங்கள மாதிரினா இவங்க பாசிட்டிவ், அந்த மாதிரி அவங்கக்கிட்டேயே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தவறான மனநிலை. அவங்கனாலே பாசிட்டிவ் தான், அவங்கனாலே நெகட்டிவ் தான், அவங்கக்கிட்ட இருக்கிற குறைகளும் தெரியாமையே இவங்க வளருவாங்க. அதே மாதிரி நம்ம கம்பேர் பண்ணுறோம் இல்லையா, நம்ம குழந்தை அதுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கும் அந்த குழந்தைக்குன்னு. அப்போ நான் இவங்கள மாதிரி தான், அவங்கள மாதிரி தான் அவங்களும் நினச்சிட்டு தான் வளருவாங்க குழந்தைங்களும். அதுக்காக எப்பயுமே அந்த மாதிரி எந்த குழந்தைக்கிட்டேயுமே சொல்லாதீங்க. நல்லா பண்ண வா, நல்லா பண்ணுறடா அப்படின்னு சொல்லுங்கள், நல்லா பண்ணுறீங்க அப்படின்னுங்க. இல்லை ஏதோ ஒரு தவறு செய்கிறாங்கன்னா, நீங்கள் தவறு செய்கிறப்பா மாற்றிக்கோ அப்படின்னு அன்பாக சொல்லுங்கள். கண்டிப்பாக மாற்றிப்பாங்க. இப்போ இருக்க குழந்தைங்க ரொம்ப அட்வான்ஸ்டாகவே இருக்காங்க. அதனால் தயவு செஞ்சு யாரு கூடயும் கம்பேரே பண்ணாதீங்க குழந்தைங்கள. நம்ம குழந்தைங்கள நம்ம ரிலேட்டிவ்ஸ் கிட்ட நல்லாவே பழக விடுங்க. அப்போ தான் அவங்களுக்கு யார் பண்ணுறது தவறு, யார் பண்ணுறது சரி அப்படின்றது அவங்களுக்கே புரிய வரும். அதுக்கப்புறம் அவங்களுக்கே இவங்கக்கிட்ட நம்ம எவ்வளோ லிமிட்டாக வச்சுக்கணும் அப்படின்றதுமே குழந்தைங்களுக்கே தெரியும். அதனால் யாரையும் நம்ம கம்பேர் பண்ணி காமிக்க வேண்டிய அவசியமே கிடையாது.